ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனி அனிமி சீரீஸான டோனிகாவா சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன பசங்க யாரும் இந்த கதையை பார்க்க வேண்டாம்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒருவேளை அவங்க பேரண்ட்ஸ் உங்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா, இந்த வயசுலேயே என்னடா உட்காந்து லவ் கதையை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் அப்படி சொன்னேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோனிகாவா சீசன் 1 எபிசோட் 4. என்னோட பழைய லைஃப்பில் இருந்த மாதிரியே தான் இப்போவும் இருக்குது. நான் வீட்டுக்கு வந்தால் என்னை வெல்கம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. கல்யாணம் முடிஞ்ச நாளே இவர் இப்படி என்னை தனியாக விட்டுட்டு போவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போவும் நான் தனியாக தான் இருக்கேன். சாவியை என்கிட்ட கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட வேற சாவி இருக்காது. ஸோ அவர் திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் நான் எங்கேயோ வெளியவும் போக முடியாது. அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வீட்டை நான் சுத்தமாக மாற்றி காட்டுறேன். என்னோட டார்லிங் ஆனால் ஆல்ரெடி வீடு ரொம்பவும் சுத்தமாக வச்சிருக்காரு. க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. சரி ஓகே, எனக்கு தெரியும் கபோர்டுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டஸ்ட் இருக்கும், அதை நான் க்ளீன் பண்ணலாம். ஆனால் ஒருவேளை கபோர்டுக்குள்ளே அவரோட சீக்ரெட்டான புக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, நான் பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்த்துட்டோம்னா, என்னோட டார்லிங் அந்த மாதிரி கிடையாது. இருந்தாலும் எதுக்கு பிரச்சனை, வேண்டாம். என்னோட ஸ்பெஷாலிட்டி குக்கிங், அதை பண்ணி நான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சமைக்க போகும்போது ஹாலிங் பெல் அடிக்குது. ஓ, அதுக்குள்ளே வந்துட்டீங்களா டார்லிங்? பிக் சிஸ்டர், நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்து நிற்கிறா. ஹே சிட்டோசே, நீங்க என்ன பண்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், உன்னை திரும்ப கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் கதவை சாத்திடுதா. கதவை தர அப்படின்னு சொல்லி அவ தட்டிட்டு இருக்கவோ, பக்கத்து வீட்டுக்காரங்களை நீ டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. உன்னை மெனக்கிட்டு கூட்டிட்டு போலான்னு வந்தா நீ இப்படி பண்றியே அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படவும், கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவும், ஆமா நீ வந்ததுக்கு அப்புறமா பாட்டி எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்தேன். ஆனால் அவங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, அதையும் மீறி தானே நீ பாட்டிக்கு தெரியாம வெளியே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து அப்படின்னு சொல்லி அவ தயங்குறா. கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சிட்டாசை சொல்லவோ, ஒழுங்கு மரியாதையா போயிரு. அது போக பாட்டிக்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லிரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, என்னது கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகுறா. டைம் வரும்போது நானே உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கதவை பூட்டிதா. அவ ரொம்பவோ சோகமா உட்காந்து அழுதுட்டு இருக்கவோ, நம்ம ஹீரோ வந்து, நீங்க எதுக்காக அலறீங்க, மத்தவங்க அலறத பார்த்தா எனக்கு ரொம்பவோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்ச்சீஃப் கொடுக்குறான். என்னோட சிஸ்டர் எனக்கு பிளட் ரிலேட்டிவ் இல்லை அப்படின்னா கூட அவ வீட்டை விட்டு ஓடி போனது எனக்கு ரொம்பவோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சிட்டோசை சொல்லவோ, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, அவ அடிக்கடி இப்படிதான் வீட்டை விட்டு போயிருவா. அவ ஒரு அழகான கண்ணாடி பட்டர்ஃபிளை மாதிரி பறந்துகிட்டே இருப்பா, திடீர்னு காணாம போயிருவா அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்பட்டு இருக்கா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் தோணுது. ஆனால் நான் இப்போ ஒரு ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும், உங்களை பார்த்தா ரொம்பவோ நல்லவராக தெரியுது. அந்த மலைப்பகுதி பக்கத்தில் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவள் ஏதாவது சொல்ல வரதுக்குள்ள, டார்லிங் நீங்கள் வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவோ, என்ன மன்னிச்சிரு, சாவியை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டா, அதனால நீ இங்கே வெயிட் பண்ண வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்படின்னா நீ தான் அவளோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டோசை செம டென்ஷன் ஆகுதா. இவங்க வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன், இவங்க எனக்கு ரிலேட்டிவ் மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, என்னோட பேரு நாசா, உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லவோ, எனக்கும் தான் அப்படின்னு சிட்டோசை சொல்லிட்டு, என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. நீங்க இன்னும் உங்க பேரை சொல்லவே இல்லையா, உங்க பேரை தெரியாம நான் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். ஆமா அதுவும் கரெக்ட் தான், என்னோட பேரு சிட்டோசே. திரும்ப திரும்ப பேச்ச மாத்தாத அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. பரவாயில்ல டார்லிங் இதை திறமையா ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. வாங்க வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். உன்னை என் சிஸ்டரோட ஹஸ்பண்டா நான் ஏத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சுகாசாக்கும் எனக்கும் பெருசா எதுவோ பழக்கம் இல்லை. எங்க 2 பேருக்கும் திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அதனாலதான் இந்த பிரச்சனையை பத்தி நம்ம வீட்டுக்குள்ள வச்சு பேசலாம்னு கூப்பிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், டார்லிங் சிட்டோசேவா அவ்வளோ ஈஸியில் உங்களால் கன்வின்ஸ் பண்ணிட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, பரவாயில்ல நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, கண்டிப்பாக அதுக்கு நான் ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவள் கடத்திட்டு போயிருந்தா. இவளை திருத்தவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. ஒருவேளை என் ஒய்ஃப் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவள் அப்படி பண்ண மாட்டா. அதுபோக உன்னோட ஃபோன் அது என்கிட்டயே இருக்கட்டும், நீ என்ன மந்திரம் போட்டு மயக்கினியோ அவள் எப்படி ஒன்னிய கல்யாணம் பண்ணா அப்படின்னு சிட்டோசை கேட்கவும், அதுதான் எனக்கும் தெரியல, ஒருவேளை இந்த உலகத்திலேயே நான் தான் அழகோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கண்டிப்பா இல்லை அப்படின்னு சிட்டோசை சொல்றா. ஹே சிட்டோசை நீ என்ன பண்ண போற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பத்திரிக்கைக்காரங்க பண்ற அதே விஷயம் தான், உன்னை மோசமானவன் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டா எங்க அக்கா உன்னை டோட்டலா வெறுத்துருவா. ஷார்லட், அரோரா நீங்க 2 பேரும் வாங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அரோரா, இவன் ரொம்பவோ கியூட்டா இருக்கான், இவன் உங்க கெஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இவனை வச்சு டேப்லாய்ட் பிக்சர்ஸ் எடுக்கணும், அப்படின்னா தான் என்னோட அக்கா இவனை வெறுப்பா அப்படின்னு சொல்லவோ, சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா ட்ரெஸ்ஸை கழட்டவும், ஹே நீ என்ன இப்படி எடுத்தோன்னே ட்ரெஸ்ஸை கழட்டுற அப்படின்னு சொல்லி ஷார்லட் கேட்கவும், மேடம் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அரோரா சொல்றா. அதுக்கு நீ ஃபுல்லெல்லாம் ட்ரெஸ்ஸை கழட்ட வேணா, எங்க அக்கா அவனை வெறுக்கணும், அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டோசை சொல்லவும், ஆனா மேடம் உங்க கெஸ்ட் அப்பதையே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அரோரா சொல்லவோ, இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல அதான் அப்படின்னு சொல்லி அரோரா சொல்றா. இவ்வளோ பெரிய வீட்லயே என்னோட டார்லிங் வாழ்ந்திருக்கா, அவளோட ரூம் கண்டிப்பா இங்க தான் எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. எல்லாரும் அவனை தேடி வரப்போ இப்போ அவன் ஒரு ரூம்குள்ள போறான். இந்த ரூம்குள்ள என்னோட டார்லிங் மேல அடிக்கிற அதே ஸ்மெல் வருது அப்படின்னா கண்டிப்பா இதுதான் என்னோட டார்லிங்கோட ரூமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்தா, இது கிடைக்கிறது ரொம்பவோ ரேர். நான் நினைக்கிறேன் அதுதான் இதுவா, இந்த உலகத்திலே மொத்தத்திலே இது 6 இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே அதுதான் இதுவா, யார் வேணா இதை பார்க்கலாம் ஆனால் எடுக்க முடியாது.
இதில் ஆக்சிடேஷனும் நைட்ரஜனும் வச்சிருக்காங்க அப்படின்னா இது கண்டிப்பாக மூன்றாக்கே தான். நாசா கிட்ட மட்டும்தான் இது இருந்துச்சுன்னு நான் நினைச்சேன். மியூசியம்ல இதை பார்க்கறது கூட ரொம்பவும் ரேர் தான். ஆனால் இங்கே எப்படி இது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே ரொம்பவும் முக்கியமான ஒருத்தங்களோட முக்கியமான பொருட்கள்லாம் இங்கே இருக்கு, இந்த ரூமுக்கு நீங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆரோரா அட்டாக் பண்ண போகவும் நீ தப்பான ஸ்வாடை எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், இவ்வளோ பெரிய ஸ்வாட்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்து ஓட ஆரம்பிக்கவோ ஆரோரா அட்டாக் பண்ண வரா. நம்ம ஹீரோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறான். என்னோட சிஸ்டருக்கு ரொம்பவும் முக்கியமான அந்த 3 ராக்கை மட்டும் உடச்சிடாத அப்படின்னு சொல்லி சிட்டோசை சொல்லி பயமுடுறதுக்குள்ள அவ அதை உடச்சிருதா. அப்படின்னா இது உண்மையான 3 ராக் தானா, இதோட காத்து வெளியே போச்சுன்னா இது உடஞ்சிரும், சீக்கிரமா செல்லோ டெப்போ ஸ்க்ரூ டிரைவரோ கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அதை சரி பண்றான். இதை பத்திலாம் இவன் தெரிஞ்சு வச்சிருக்கான்னா உண்மையிலேயே இவன் ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்லி சிட்டோசே நினைக்கிறா. அவன் 3 ராக் எப்படி இங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். என்னோட சிஸ்டரோட நல்லதுக்காக என்னோட பாட்டி கஷ்டப்பட்டு கெஞ்சி இதை வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சிட்டோசே சொல்லவும், ஆனா எதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படின்னா என்னோட சிஸ்டர் உண்மையிலேயே யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அவ கேட்கறா. இப்போ நம்ம ஹீரோ அதை சரி பண்ணி முடிச்சிருந்தான். என்னோட சிஸ்டர் அவளோட பாஸ்ட் லைஃபை பத்தி உன்ட்ட சொன்னது இல்லையான்னு கேட்கவோ, இல்ல அவ என்கிட்ட சொன்னதில்ல, ஆனா எனக்கு அவளை பத்தி சில விஷயங்கள் தெரியும். அவ கை ரொம்பவும் சாஃப்டா இருக்கும், அவ ரொம்பவும் சூப்பரா சமைப்பா, அது போக அவளோட ஸ்மைல் ரொம்பவும் கியூட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதெல்லாம் தான் எனக்கே தெரியுமே. நான் அழுதுட்டு இருந்தப்போ சுகாசா எனக்காக கையை கொடுத்து என்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னா நான் கீழே விழ போனேன். சுகாசா தான் என்னோட உயிரை காப்பாத்தினா. அன்னையில இருந்து முடிவு பண்ணேன் இந்த உயிரை காப்பாத்தின சுகாசாக்கு தான் இனிமே இந்த உயிர் சொந்தம்னு சொல்லி, அதனால தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவ கத்தவும், ஆனா மேடம் இவரு நமக்காக ஒரு பெரிய ஹெல்ப்பே பண்ணியிருக்காரு, உங்களுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஆராரா சொல்லவோ அதை டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க. ஹே நீ எதுக்காக போட்டோ எடுத்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு தெரியல என் கை ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிக்குது, இப்போ கூட ஆட்டோமேட்டிக்கா தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அவ சமாளிச்சுட்டு போட்டோஷாப்ல நம்ம ஹீரோவோட போட்டோவை வேற மாதிரி எடிட் பண்றா. போட்டோஷாப் பண்ணா கூட இந்த மாதிரி ஒரு போட்டோவெல்லாம் ரெடி பண்றது ரொம்பவும் கஷ்டம், நீலா ஹாலிவுட்லயே சான்ஸ் கேட்கலாம், கொண்டா அந்த போட்டோவை அப்படின்னு நம்ம ஹீரோ வாங்குவோம். நம்ம ஹீரோயின் அதை வந்து பார்த்துட்டு டார்லிங் என்னது இது அப்படின்னு அவ கேட்கவோ, இது உண்மை இல்ல போட்டோஷாப் அப்படின்னு சொல்லவும், இந்த லெவலுக்கு போட்டோஷாப் பண்றவங்க எல்லாம் ஹாலிவுட்ல மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். அதை தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஹீரோ சொல்றான், இப்பமாச்சு புரிஞ்சுச்சா இவனை பத்தி அப்படின்னு சிட்டோசே கேட்கவும், எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு, வாங்க உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போறா. அவனுக்கு நல்லா திட்டு விழுது, அவங்க பிரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிட்டோசே சொல்லுவோம். இல்ல அவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அரோரா சொல்றா. அது உண்மை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு தெரியும் டார்லிங், இந்த மாதிரி ஒரு சாதாரண போட்டோ வச்சுலாம் நான் உங்களை வருத்த மாட்டேன்னு சொல்லவும், அப்ப ஏன் இப்படி பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு தான், நான் உண்மையிலே கோவப்பட்டா அது இதை விட மோசமா இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. இப்போ இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீக்ரெட் வழி சிட்டோசைக்கு தெரியாது, இது வழியா தான் நான் எப்பவோ அடிக்கடி தப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சீக்ரெட் வழியா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிருந்தா. உண்மைதான், உன்னை பற்றி எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது, ஆனால் எனக்கு முக்கியமான விஷயம்லாம் உன்னோட இந்த சாஃப்டான ஹேண்ட்ஸோ உன்னோட அந்த க்யூட்டான ஸ்மைலோ, அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போகிற அந்த ஃபியூச்சர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த சர்ச்சை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, அந்த மேன்ஷனை மேஜியரால் கட்டினாங்க, அதோட சீக்ரெட் வழி டேரெக்டாக இந்த சர்ச் கூட தான் கனெக்ட் ஆகுது, எனக்கு இந்த சர்ச் ரொம்பவுமே பிடிக்கும், உங்ககிட்டயோ அதை காட்டணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஹே சுகாசா, இன்னிலேருந்து எனக்கு எந்த ஒரு நல்லது நடந்தாலும் அதை நான் உன்கிட்ட ஷேர் பண்ணுவேன், உனக்கு ஏதாச்சும் ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அதை நீ என்கிட்ட ஷேர் பண்ணணும், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கிற கப்பலாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், நீ என்னை ஹஸ்பண்டாக செலக்ட் பண்ணதில் எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீங்கள் ஏதோ ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஆமாம் இது ஒரு ப்ரப்போஸ் தான், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ். அன்னைக்கு தான் நான் எப்போவுமே அவளை லவ் பண்ணுவேன், லைஃப் ஃபுல்லாக அவளை ஹாப்பியாக வச்சிருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எந்த இடத்துலையே இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.